பாம்பை பார்த்தாலே பலருக்கும் பயம். ஆனால் தமிழர் மரபில் நாகம் என்பது வெறும் பாம்பு அல்ல. அது சக்தி, காவல், கருணை, கோபம், தெய்வீகம் அனைத்தும் கலந்த ஒரு அதிசய உருவம். குடும்பத்தை காக்கும் தாய், அநியாயத்தை தண்டிக்கும் சக்தி, உண்மை உள்ளவர்களை அருளால் உயர்த்தும் அம்மன், அதுவே நாகம்மன். இன்று நீங்கள் கேட்கப் போகும் இந்த நாகம்மன் கதை சாதாரண கதை அல்ல. இதில் பக்தி இருக்கிறது, மர்மமும் இருக்கிறது, மனிதர்களின் அகம்பாவமும் இருக்கிறது. இறுதியில் தெய்வத்தின் அருள் எப்படி வெல்கிறது என்பதையும் சொல்லும் உண்மை நிறைந்த நாட்டுப்புற காவியம் இது. இந்த கதையை முழுவதும் கேட்டால் மனதில் ஒரு பயபக்தி தோன்றும். தெய்வம் இருக்கிறது என்ற நம்பிக்கை மேலும் வலுப்படும். இந்த நாகம்மன் கதையை முழுவதும் கேளுங்கள் நண்பர்களே. பல ஆண்டுகளுக்கு முன்பு அடர்ந்த மரங்களும் பசுமையான வயல்களும் சூழ்ந்த ஒரு சிறிய கிராமம் இருந்தது. அந்த கிராமத்தின் பெயர் செங்குளம். அங்கு வாழ்ந்த மக்கள் மிகவும் எளிமையானவர்கள். விவசாயம் செய்து வாழ்ந்தனர். ஆனால் அந்த கிராமத்தில் ஒரு பெரிய பயம் இருந்தது. அது நாகங்களின் பயம். ஏனெனில் கிராமத்தின் எல்லை பகுதியில் ஒரு பழமையான புற்று இருந்தது. அந்த புற்றின் அருகில் யாரும் செல்வதில்லை. அங்கு நாகதேவி வாழ்கிறாள் என்று மக்கள் நம்பினர். ஒவ்வொரு ஆண்டும் ஆடி மாதத்தில் அந்த புற்றின் அருகே பால் ஊற்றி வழிபடுவார்கள். அப்படி செய்தால் மழை நன்றாக பெய்யும், பயிர் வளரும், குடும்பத்தில் சாந்தி இருக்கும் என்ற நம்பிக்கை. அந்த கிராமத்தில் மாரியப்பன் என்ற விவசாயி வாழ்ந்தான். அவன் மிகவும் நல்லவன். அவனுக்கு மனைவி மீனாட்சி. இருவருக்கும் பல வருடங்கள் குழந்தை இல்லை. ஒரு நாள் மீனாட்சி அழுது கொண்டே சொன்னாள், எல்லோருக்கும் குழந்தை இருக்கு, நமக்கு மட்டும் ஏன் இல்லை என்று சொல்லி அழுதாள். மாரியப்பன் அவளை ஆறுதல் கூறினான். கவலைப்படாதே, நாகம்மன் அருள் இருந்தால் நமக்கும் குழந்தை பிறக்கும் என்று கூறினான். அடுத்த நாள் இருவரும் அந்த பழமையான புற்றுக்கு சென்றார்கள். பால் கொண்டு சென்று வழிபட்டார்கள். மீனாட்சி கண்ணீர் மல்க வேண்டினாள், அம்மா, எனக்கு ஒரு குழந்தை கொடு, என் வாழ்க்கையை முழுமையாக்கு என்று வேண்டிக் கொண்டாள். அவர்கள் நாகம்மனை மனமுருக வழிபட்டு வீடு திரும்பும்போது ஒரு அதிசயம் நடந்தது. புற்றிலிருந்து ஒரு பெரிய நாகம் வெளியே வந்தது. மீனாட்சி பயத்தில் நடுநடுங்கினாள். ஆனால் அந்த நாகம் யாரையும் ஒன்றும் செய்யவில்லை. அது மெதுவாக வந்து அவர்கள் வைத்திருந்த பூவை சுற்றி நின்றது. பிறகு மெதுவாக தலையை உயர்த்தி பார்த்தது. மாரியப்பன் கைகளை கூப்பிக்கொண்டு, அம்மா, எங்களுக்கு அருள் புரியம்மா என்று வேண்டினான். அதன் பிறகு அந்த நாகம் மீண்டும் புற்றுக்குள் சென்றது. அன்று முதல் மாரியப்பனின் வீட்டில் மாற்றங்கள் ஆரம்பமானது. சில மாதங்களில் மீனாட்சி கர்ப்பமானாள். கிராமமே அதிசயித்தது. இது நாகம்மனின் அருள் என்று அனைவரும் பேசினர். காலம் சென்றது. அவர்களுக்கு அழகான பெண் குழந்தை பிறந்தது. அவளுக்கு நாகவல்லி என்று பெயர் வைத்தார்கள். நாகவள்ளி வளர வளர அவளிடம் ஒரு விசேஷம் தெரிந்தது. பாம்புகள் அவளை பார்த்தால் அமைதியாகிவிடும். எந்த நாகமும் அவளை கடிக்காது. ஒரு நாள் நாகவல்லி வயலில் விளையாடி கொண்டிருந்தாள். அப்போது ஒரு பெரிய நாகம் அவள் அருகே வந்தது. அதை பார்த்த மக்கள், ஐயோ, குழந்தையை காப்பாத்துங்க என்று அலறினார்கள். ஆனால் நாகவல்லி பயப்படவில்லை. அவள் அந்த நாகத்தை பார்த்து சிரித்தாள். அதிசயமாக அந்த நாகம் அவள் காலடியில் சுருண்டு அமைதியாக இருந்தது. இதை கண்ட மக்கள் அதிர்ந்தனர். இவள் சாதாரண குழந்தை இல்லை, நாகம்மன் அருள் பெற்ற குழந்தை என்றார்கள்.
அந்த கிராமத்தில் சின்னதுரை என்ற பணக்காரன் இருந்தான். அவனுக்கு பக்தி எதுவும் இல்லை. இந்த நாகம்மன், புற்று எல்லாம் பொய் என்று கேலி செய்தான். ஒரு நாள் அவன் அந்த புற்றை இடிக்க முடிவு செய்தான். அங்கே நல்ல நிலம் இருக்கு, அதை நான் வாங்கி வீடு கட்டப் போகிறேன் என்றான். கிராம மக்கள் மிகவும் பயந்தனர். ஐயா, அது தெய்வ இடம், இடிக்காதீங்க என்று சொன்னார்கள். ஆனால் சின்னத்துரை கேட்கவில்லை. அடுத்த நாள் வேலைக்காரர்களை அழைத்து புற்றை உடைக்கச் சென்றான். முதலில் யாருக்கும் எதுவும் நடக்கவில்லை. அவன் சிரித்து கொண்டே சொன்னான், பாருங்க, எதுவும் நடக்கவில்லை என்றான். அவன் கருவியை எடுத்து புற்றை அடித்தான். அந்த நொடியில் கருமேகங்கள் சூழ்ந்தன. பெரிய சத்தம் கேட்டது. புற்றிலிருந்து நூற்றுக்கணக்கான நாகங்கள் வெளியே வந்தன. மக்கள் அலறி அடித்துக்கொண்டு ஓடினர். சின்னத்துரை பயத்தில் நடுங்கினான். அப்போது ஒரு மிகப்பெரிய 5 தலை நாகம் புற்றிலிருந்து எழுந்தது. அதை பார்த்தவுடன் மக்கள் அனைவரும் மண்ணில் விழுந்து வணங்கினர். அந்த நாகத்தின் கண்கள் தீ போல ஜொலித்தது. சின்னத்துரை அங்கேயே மயங்கி விழுந்து விட்டான். அந்த நேரத்தில் நாகவல்லி அங்கே வந்தாள். அவள் மெதுவாக கைகளை கூப்பினாள். அம்மா, கோபம் அடங்கட்டும் என்று வேண்டினாள். அந்த நொடியில் அந்த 5 தலை நாகம் அமைதியானது. மெல்ல அது நாகவல்லியை பார்த்தது. பிறகு அவளை சுற்றி வந்தது. அனைவரும் அதிசயத்துடன் பார்த்தனர். அந்த இரவு நாகவல்லிக்கு ஒரு கனவு வந்தது. அதில் ஒளி பிரகாசித்தது. அந்த ஒளியில் இருந்து ஒரு தெய்வீக உருவம் தோன்றியது. அது நாகம்மன். மகுடம் அணிந்திருந்தாள். கண்களில் கருணை. பின்னால் 1000 நாகங்கள் இருந்தன. அம்மன் பேசினாள். நாகவல்லி, இந்த ஊரை நான் காக்கிறேன். ஆனால் மனிதர்கள் பக்தியை மறக்கிறார்கள். இங்கே எனக்கொரு ஆலயம் கட்ட சொல்லு என்று சொன்னாள். அடுத்த நாள் நாகவல்லி எல்லாவற்றையும் கிராம மக்களிடம் கூறினாள். சின்னதுரையும் தனது தவறை உணர்ந்தான். என்னை மன்னிச்சிடுங்க என்று கூறி அழுதான். அவன் தனது செல்வத்தை பயன்படுத்தி பெரிய கோவில் கட்டினான். சில மாதங்களில் அழகான நாகம்மன் ஆலயம் எழுந்தது. மக்கள் உடனே ஆலயம் கட்ட முடிவு செய்தனர். சின்னதுரையும் தனது தவறை உணர்ந்தான். என்னை மன்னிச்சிடுங்க என்று கூறி அழுதான். அவன் தனது செல்வத்தை பயன்படுத்தி பெரிய கோவில் கட்டினான். சில மாதங்களில் அழகான நாகம்மன் ஆலயம் எழுந்தது. கும்பாபிஷேக நாளில் ஆயிரக்கணக்கான மக்கள் வந்தனர். பால், மஞ்சள், பூக்கள் கொண்டு வந்து வழிபட்டனர். அப்போது ஒரு அதிசயம் நடந்தது. கோவிலின் முன்பு ஒரு வெள்ளை நாகம் தோன்றியது. அது அம்மன் சிலையை சுற்றி வந்து அமைதியாக நின்றது. மக்கள் கண் கலங்கினர். நாகம்மன் நேரில் வந்திருக்காங்க என்று அனைவரும் கூறினர். அந்த நாளிலிருந்து அந்த கிராமத்தில் செழிப்பு அதிகரித்தது. மழை நன்றாக பெய்தது. பயிர்கள் செழித்தன. மக்கள் சந்தோஷமாக வாழ்ந்தனர். நாகவல்லி பின்னர் அம்மனுக்கு அர்ப்பணிக்கப்பட்டவளாக வாழ்ந்தாள். அவள் எப்போதும் மக்களுக்கு உதவி செய்தாள். பாம்பு கடித்தவர்களுக்கு வைத்தியம் கூறினாள். துன்பப்பட்டவர்களுக்கு ஆறுதல் சொன்னாள். மக்கள் அவளை அம்மன் அருள் பெண் என்று அழைத்தனர். காலம் கடந்தது. ஒரு நாள் நாகவல்லி தியானத்தில் அமர்ந்திருந்தாள். அப்போது கோவிலில் பெரிய ஒளி தோன்றியது. மக்கள் ஓடி வந்தனர். அவர்கள் பார்த்தபோது நாகவல்லி அங்கே இல்லை. அவள் இருந்த இடத்தில் ஒரு பெரிய நாகம் மட்டும் சுருண்டு இருந்தது. அந்த நாகம் மெதுவாக அம்மன் சிலை அருகே சென்று மறைந்தது. அன்று முதல் மக்கள் நம்பினர், நாகவல்லி மனித பிறவியில் வந்த நாகம்மனின் அம்சம் என்று. இன்றும் அந்த கிராமத்தில் நாகம்மன் திருவிழா மிகவும் சிறப்பாக நடைபெறுகிறது. ஆடி மாதத்தில் ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து பால் ஊற்றி வழிபடுகிறார்கள்.
நாகம்மன் காப்பாள் என்ற நம்பிக்கையோடு வாழ்கிறார்கள். இந்த நாகம்மன் கதை நமக்கு ஒரு பெரிய உண்மையை சொல்கிறது. தெய்வத்தை நம்புகிற மனம் இருந்தால் வாழ்க்கையில் அருள் வரும். அகம்பாவம் அழிவை தரும், பக்தி உயர்வை தரும். நாகம்மன் போல தாய் தெய்வங்கள் எப்போதும் தங்கள் பக்தர்களை காப்பாற்றிக் கொண்டே இருப்பார்கள். ஓம் நாகம்மனே போற்றி. அம்மன் அருள் எல்லோருக்கும் கிடைக்கட்டும். இந்த மாதிரி நாட்டுப்புற தெய்வ கதைகள் இன்னும் கேட்க விரும்புகிறீர்களா? நாகம்மன் கதையை கேட்கும்போது உங்களுக்கு பயமா, பக்தியா, எது அதிகமாக தோன்றியது? கமெண்டில் சொல்லுங்கள் நண்பர்களே. அடுத்த கதையில் சந்திப்போம்.